ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சரண்யா. இன்றைக்கி இந்த காலையிலேயே என்ன திருநாளெலாம் பூச்சி குளிச்சு வாங்கியிருக்காளே நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத அதை தான் இன்றைக்கி வந்து செக் பண்ண போகிறேன். அதிலே சொல்லியிருப்பேன், டைட்டல்லே வச்சுருப்பேன். அதுதாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருக்குமா இருக்காதா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது அந்த சந்தோஷத்தை அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எப்படி நான் வந்து ஈகராக இருந்தேனோ, எவ்வளோ அப்போ இருக்குமா இப்போ இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம்ல, அதே மாதிரி தான் எனக்கு இப்போவும் இருக்குது. அது ஏன்னு தெரில, எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா? எத்தனை குழந்தை வந்தாலும் அப்படி தான் ஒரு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் வாங்க, இருக்குதா இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்பா வர சடப்பிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ தான் விட போகிறேன். லைவ் ப்ரெக்னன்சி தான் போயிட்டு பாருங்க. ஒன்று கூட ஒன்று பாருங்க, நீங்களே கண் கூட பாருங்க, போயிட்டே இருக்குது. சரிங்களா? இப்படி ஆகிப்போச்சு பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்தீங்களா, ஒரே ஒரு கோடு தான் இல்லை அப்படின்னு காட்டியிருக்கு. சரி சரி இல்லைன்னு காட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு அழுகையாக வருது. எனக்கே இப்படி இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு பாப்பா பாப்பா கையில் இருக்கா, இருந்துமே எனக்கு இது இல்லையே அப்படின்னு எனக்கு வருத்தமாக இருக்குண்ணா. நான் வந்து அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், இல்லாதவங்களுக்கும் இருக்கணும், சீக்கிரமாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்படின்னா பிளட்டு கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் போய் ஆஸ்பத்திரியில் தான் போய் பார்க்கணும், ஏன் வராமல் இருக்குது அப்படிங்கிறத. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. வச்சுப்பா.